ரொம்ப நாளாக இந்த விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு மனசு துடிச்சிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இறந்த 2 மாதத்தில் எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் வந்து 2000 பணம் கிடந்தது. சரி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு கை செலவு பண்ணலாமே அப்படின்னு. நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. சரி எடுத்துகிட்டு வந்தால் ஏதாவது ஒரு செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேங்குக்கு போனார். பேங்க்கு போனால் நீங்கள் வந்து உங்கள் விவோ கையெழுத்து, தாசில்தார், ஆர்ஐ யாராக இருக்கிறாங்களோ அவங்க கையெழுத்துலாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவும் விவோ வந்து ஒன்றும் காசு வாங்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஆர்ஐகிட்ட வாங்கிங்க அப்படின்னு சொல்லவும், ஆர்ஐகிட்ட எங்கள் அப்பா போயிட்டு நீங்கள் 500 காசு கொடுத்துருப்போங்க, கட்டணும், கவர்மெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாரிசு தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டு வந்தார். 2வது டைம் என்ன போக சொன்னார். நான் ஒரு 1000 கொடுத்துட்டு வந்துட்டேன். திரும்பி எங்கள் அப்பா மறுபடியும் போகிறாரு, போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. திரும்பி எங்கள் அப்பா போகிறாரு, 500 கொடுத்துறாரு. ஆக மொத்தம் 2000 அவர் வாங்கிட்டார். அப்புறம் எங்கே அந்த அக்கௌண்ட்டில் இருந்த பணமும் எடுக்கல, அந்த 2000 பணத்தை வாங்கிக்கிட்டு கையெழுத்தும் போடல. எப்படிலாம் இருக்காங்க பற்றி.